சந்தைக்கு போய் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகிறதுனால பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு எல்லாமே தீர்ந்து போச்சுங்க. சரி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கிளறி கொடுக்குறது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. வரும்போதே பார்த்திங்கன்னா பாப்பா சுண்டல் வந்து கேட்டிருந்ததுனால என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் போனாங்க. அப்புறம் வந்து சுண்டல் வாங்கிட்டு வந்தாங்க. மசாலா சுண்டல் உண்மையாலே சொல்லப்போனால் அந்த டேஸ்ட் நல்லாவே இல்லைங்க. ஒரு சுண்டல் 30 ரூபாய்ன்னு சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் சந்தையில் ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. கேரட்லாம் பார்த்திங்கன்னா அழுவுன கேரட் வச்சு கொடுத்துட்டாங்க. இப்படி தான் வந்து சந்தையிலலாம் இப்போ காய்கறிலாம் ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரைங்க மற்ற காய்கறிலாம் கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் விளையுங்க. அதனால் வந்து அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. சந்தைக்கு 1 மாதத்துக்கு ஒருக்கா தான் போகிறது. கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா மயில்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியறது இல்லைங்க. எல்லாம் வந்து இது பண்ணிடுதுங்க. கீரையை வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு டப்பா போட்டு வச்சுட்டு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 10 நாள் ஆனாலுமே கீரை வந்து அழுகி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேங்க.